திருவாசகம் போற்றி, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை போற்றி இந்த வகுப்பை தொடங்குவோம். அப்போ எடுத்திருக்கார். திருவார்த்தை என்ற பாடப்பகுதி இந்த திருவெண்பா அணைந்தோர் தன்மையை பேசுகிறது. 6வது மந்திரத்துக்கு பிறகுதான் அந்த அணைந்தோர் தன்மை வரும். அதில் நம்ம இப்போ 4வது மந்திரத்துக்கான பொருள் எழுதணும், அப்படி தானே? அழகான திருப்பெருந்துறையில் வீட்டிருந்த பேரருளாளன் முற்பிறவியில் நான் செய்த இருவினைகளை முழுவதும் நீக்கி எனக்கு எதிர்ப்பட்டு நின்றான். முற்பிறவியில் நான் செய்த இருவினைகளை முழுவதும் நீக்கி எனக்கு எதிர்ப்பட்டு நின்றான். இனி வரும் பிறப்பையும் நீக்கியவன். இந்த பிறவில் வருகின்ற துயரத்தை தீர்க்கின்ற மருந்தாக இருப்பவன். ஏகதேசம் இந்த 4வது மந்திரத்திலேயே இந்த அணைந்தோர் தாக்கம் வந்துடும். மருந்துன்னு வந்துட்டு பார்த்தீங்களா, அதே வந்துடும். குறிப்புரை: முன்னை வினை என்பது சங்கீதத்தையும், பின்னை வினை என்பது ஆகாமியத்தையும், இந்த பிறப்பு துயர் பிராரத்தத்தையும் குறித்தது. மூணு வினையை எவ்வளோ அழகாக சிம்பிளாக சொல்லிவிட்டாரு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். திருப்பெருந்துறை குருபீடம், குருவுக்கான இடம். பெருந்துறை மேய பெருங்கருணையாளன். அந்த பேரருளாளன் என்பது குரு. பேரருளாளன் என்பது குருவை குறித்தது. அடுத்தது 3 வகை வினை: சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். வினை ஆகாமியமாக செய்யப்படும். பின்னர் சஞ்சிதமாக பக்குவப்படும். சஞ்சிதம்னாலே நன்கு பக்குவப்பட்டதுன்னு அர்த்தம், நுகர்வதற்கு பக்குவப்பட்டதுன்னு அர்த்தம். சஞ்சிதமாக பக்குவப்படும். பிறகு பிராரத்தமாக அனுபவத்துக்கு வரும். இந்த ட்ராக்கை மாற்றக்கூடாது. ஆகாமியம் சஞ்சிதமாகி பிராரத்தமாகும். ஆகாமியம் புதிதாய் செய்வது. சஞ்சிதம் செய்யும்போது என்ன சொல்கிறோம்? பாவம், அறம்பாவம் சொல்கிறோம். செய்யும்போது அறமாகவும் பாவமாகவும் செய்யப்படுது, நல்வினை தீவினையாக செய்யப்படுது. அது சஞ்சிதத்தில் தேங்கும் போது பாவ புண்ணியமாக தேங்கும். அனுபவத்துக்கு வரும்போது இன்ப துன்பமாக வரும். கருமுதல் திருவரையில் எடுத்திங்கன்னா இந்த கான்செப்ட் முன்னால் போட்டிருப்பாங்க, ஒரு அட்டவணை போட்டிருப்பாங்க. இதுதான் இந்த அட்டவணையை கவனமாக இருக்கணும். செய்யப்படும் போது பாவம், நல்வினை தீவினைன்னு சொல்லணும். பாவம் புண்ணியெல்லாம் சொல்லக்கூடாது. செய்யும்போது நல்வினை தீவினையாக செய்யப்படும் ஆகாமியம். சஞ்சிதத்தில் தேங்கும்போது பாவ புண்ணியம். பிராரத்தத்துக்கு வரும்போது இன்ப துன்பமாக வரும். ஒரு குருவினுடைய அருள்னால ஒரு சாதகன் பிறவாமையை அடையணும். அதுதான் குருவர். சாதகன் பிறவாமையை அடையணும். அந்த ஆன்லைன் வகுப்பில் அந்த நம்ம பாட புஸ்தகத்திலே போட்டிருக்கிறார். சிவஞான போதம் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் சைவ ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அதில் வருது, பாயிரம் முடிக்கும்போது சொல்கிறார், சைவ ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். நீங்கள் பிறவிக்கு பயப்படணும், மோட்சத்தில் ஆசை இருக்கணும். இதெல்லாம் எங்கே இருக்குது? தீக்கை வாங்கியிருக்கணும். எல்லாம் அந்த பாயிரத்தை முடிக்கிற இடத்துல பாடசாலை புக்கில் இருக்குது. அதையெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன் நான். அதைத்தான் இந்த 3 வகை வினைகள் போனால் தான் பிறவாமைக்கு போக முடியும். இது சஞ்சிதம் போகுவதற்கு இப்போ குருவினுடைய நயனத்தீக்கை வேணும். ஆகாமியம் போகுவதற்கு குருவினுடைய உபதேசம் வேணும். பிராரத்தம்
சாதகன் சிவமாம் தன்மை பெற்றுறதுனால பிராரத்தத்தை யார் ஏற்றுக்கொள்றா? இறைவன் ஏற்றுக்கொள்றார். சாதகன் சிவமாம் தன்மை பெற்று என்ன போகத்துக்கு போயிடுறான்? சிவபோகத்துக்கு போயிடுறான். சிவபோகத்துக்கு போயிடுறதுனால அவனுக்கு என்ன வினை அனுபவம் கிடையாது, வினை கிடையாது. அப்போ அதை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு நாம் அதை சொல்கிறோம். இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான்னா அனுபவிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அந்த உயிருக்கு அது அனுபவமாக வராது. இந்த 3 வினை பேசினாலே அது குருவினுடைய அருள் தான். இந்த 3 வினை இல்லைனாலே அவனுக்கு பேர் ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தனுடைய இலக்கணம் நேரடியாக எத்தனாவது மந்திரத்தில் இருக்குது? 4வது மந்திரத்தில் இருக்குது. இங்கேருந்து தான் தொடக்கம் கொடுக்குறார், ஓப்பனிங் கொடுக்குறார். பிறப்பருக்கும் பெருமாள்னு சொல்லிட்டார்ல, பிறப்பு அறுக்கும்னு சொன்னதுனாலேயே ஜீவன் முக்தர் நிலை தான். தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன்னு சொன்னது, பேராளன்னு சொன்னதெல்லாம் குருவுக்கான அடைமொழி. நம்ம வகுப்பில் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம். என்ன செய்தின்னா, இறைவன் இப்போ நாம் சிவாய நம அப்படின்னு எழுதிட்டு அந்த 5 எழுத்தையும் நம்ம ஒரு மருத்துவராக பொருத்தி படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குதா? சிவாய நம, சி சிவன் மருத்துவர், சி சிவாய நமன்னு எழுதிட்டு சி சிவன் மருத்துவர், வ சக்தி அந்த மருத்துவருடைய அறிவு அல்லது ஆற்றல், என்ன வேணாலும் சொல்லிடலாம். 3 சக்தின்னு கூட சொல்லலாம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. அதான் வகரம். பேஷண்ட்டு. சைவ சித்தாந்தப்படி ஆன்மா யாரு? நோயாளி. மறைப்பு. நகரத்துக்குள்ள 3 கருத்து இருக்கணும். என்னதெல்லாம்? மறைப்பு, வினை, மாயை. அதுதான் மருந்துங்க. நகரம்தான் மருந்து. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான செய்தி பாருங்க. மருந்து என்னது தான்? அந்த மறைப்பு சக்தி தான் மருந்து கொடுக்குது. மருந்து மாயையும் கண்மமும் தான் மருந்து. மகரம் ஆணவமலம், அதுதான் நோய். திருவாசகம் மருந்துன்னு படிக்கிறீங்களா? இப்படி படித்து பாருங்கள் எப்படி இருக்கும். இதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், இதை கேட்கறதுக்கு ஆர்வம் வேணும். இவ்வளோ அழகான செய்தி. மருந்துன்னு திருவாசகம் தேன்கிறான், திருவாசகம் மருந்துங்கிறான். ஆனால் ஏன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான் நம்மால். இறைவனை டாக்டராக பார்க்கணும், அதுதான் சி. அம்மையை இறைவனுடைய அறிவாக பார்க்கணும், அதுதான் வ. ஆன்மாவை நோயாளியாக பார்க்கணும். நோயாளின்னா நோய் என்னதுன்னு கேட்டால் ஆணவமலம், அதான் மகரம். நோய்க்கு மருந்து கொடுக்கறது யார்? மறைப்பு சக்தி. மருந்து என்னது? மாயையும் கண்மம். மாயையும் கண்மம் மருந்து. வருந்துயரம் பெருந்துரை மேய பெருங்குடம் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து. இதில் ஒரு நுட்பம் இருக்குது. திருவள்ளுவர் மருந்துன்னு ஒரு அதிகாரம் பாடுறாரு. இதில் ஒரு கேள்வி இருக்குது. வருந்துயரம் தீர்க்கும் மருந்து, மருந்தை தந்து தீர்க்கிறான் இருக்கிறானா அவனே மருந்துங்கிறார. அதுதான் அதில் இருக்கிற நுட்பம். மருந்து தருபவனையே மருந்தாக சொன்னார். இது எங்கே இருக்குன்னா, திருவள்ளுவரும் இப்படி தான் பேசுகிறார். மருத்துவரையே எதுங்கிறாரு? மருந்துங்கிறார். ஆமாம், அவர் தான் மருந்துங்கிறார். மருந்து தருபவனையே மருந்துங்கிறார். திருவள்ளுவரும் அந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் இப்படி தான் எழுதுகிறாரு. பரிமேலழகர் இந்த ஆராய்ச்சி பண்ணுறார். புரியுதா? அதாவது வருந்துயரம் தீர்க்கும் மருந்து. அப்படி எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். செய்தியை விட்டுறக்கூடாது. இது இறைவன் மருந்து தர்றான்னு நம்ம சொன்னாலும் மருந்து கொடுப்பவனே எதாக சொன்னார். அது ஒரு நயம் அல்ல, அழகாக இருக்குல்ல. வருந்துயர் மருந்து தருவான்னு சொல்லலை, அவன் தான் மருந்துன்னு. அவன் தான் மருந்துன்னு. டாக்டரே இப்போ நோய்ங்கிறது டாக்டர் பார்த்தாலே தீருதல்ல. டாக்டருடைய வார்த்தைகளில் தீருது. வார்த்தைகளில் நோயை வர வச்சிருவான். அதே டாக்டர் வார்த்தையினாலே நோயை போக வைக்கிற டாக்டர்களும் இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம இதில் எடுத்துக்கொள்ளணும்.
புரியுதா? இதுதான் செய்தி. இதிலிருந்து உள்ளே போனால் அந்த அணைந்தோர் தன்மை வர்றதை நம்ம பார்க்கலாம். இந்த அளவில் நம்ம இந்த வகுப்புகள் நிறைவு செய்கிறோம். பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆரதி கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்து நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. அதுலேயும் மருந்து வரும், திரும்ப வரும். மருந்துருவாய் என் மனத்தை, மருந்தின் வடிவத்தில் வந்தாங்க.